என்ன அம்மாவும் பொண்ணும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சென்னைக்கு போனேன்ல, அதுக்கு அது என்னாச்சு? ஒன்றும் இல்லை, புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் மோதிரம் பிடிக்கலன்னு சொல்கிறா. என்னம்மா, எங்களுக்கு தெரியாதா? நகை என்ன பளிச்சுன்னு இருக்கணும். நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு நினைக்கிறா. ஓ, அவளும் ஒரு அடுப்பாங்கரை சொந்தம் கொண்டாட போறாள். அப்ப அதிகாரம் வரதான் செய்யும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு போ. இந்த பழத்தை எடுத்து உள்ளவை, நாளைக்கு நிச்சயம். தலைக்கு மேல வேலை கிடக்கு. ஆத்தாலும் அவளும் பேசாம வேலையை கவனிங்க. தேங்க்ஸ்மா. என் பிளவுஸ் எப்படி வரும்? மாறன் வீட்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு. ராஷ் கேட்க போயிருக்காடி. இல்ல என்கேஜ்மெண்ட் உனக்கா எனக்கா? இப்படி ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்க? தேவைதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது ஆரோட வீடு தானே? நீங்க யாரு? நான் லோன் வெரிஃபிகேஷனுக்காக பேங்க்லேருந்து வந்திருக்கேன். இது ஆரா வீடு தான். ஒரு நிமிஷம். ஆரா, ஹாப்பி நியூஸ். பேங்க் லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காங்க. சீக்கிரம் கிடைக்க போகுது. சூப்பர். நிஜமாவா? எஸ். ஏய், எதுக்கு நீ வீட்டு அட்ரஸ் கொடுத்த? ஆமால, நான் யோசிச்சேன் சென்னை வீட்டுக்கு தான் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்கன்னு. யாரும் பார்க்கலல? கண்டிப்பா யாரும் பார்க்கலடி. ஒண்ணு பண்ணு, நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. ஏய் லூசு, உன் லோன் வெரிஃபிகேஷனுக்கு உன்ன பார்க்க வராம வேற எங்க போவாங்க? இப்போ என்னடி பண்றது? யாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு வந்துடலாம். வாங்க. ஆமா, வா வா வா. இவங்க தான் ஆரா மேடமோட வீடுன்னு சொன்னாங்க. இது ஆரா மேடமோட வீடு இல்லையா? ஆறான்ற பேர்ல இந்த வீட்டில் யாரும் இல்லை. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. அது எப்படி தப்பாகும்? லோன் வெரிஃபிகேஷனுக்கு இந்த அட்ரஸ் தான் சார் கொடுத்துருக்காங்க. என்னப்பா? இருங்க, அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறேன். என்னடி மாட்டணும்? ஆரா இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. வெரிஃபிகேஷன் மிஸ் பண்ணால் லோன் கிடைக்காது சார். அப்பா, நான் லோன் ட்ரை பண்ணலப்பா. இந்த வீட்டில் நீ தானே ஆரா? அப்பா, அது ராஷ் தான் பிஸ்னஸ் பண்ணுன்னு லோன் ட்ரை பண்றா. அதுக்கு வெரிஃபிகேஷன் அவங்க வீட்டுக்குள்ள போகணும். இல்லப்பா, அது அவளோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்கான். என் பேர்ல லோன் எடுத்தா சீக்கிரமா சாங்ஷன் ஆயிடும்னு சொன்னாப்பா. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிடுவாப்பா. ஃப்ரெண்டுப்பா, ஒரு ஹெல்ப்புக்காக நானும் ஒத்துக்கிட்டேன். எதுக்கு லோனு? பிசினஸ் பண்றதுக்கு. தனியாவா இல்ல அதுலயும் எங்க அக்கா பார்ட்னரா? தனியா தான் பண்றா. இந்த மாதிரி பொண்ணோட எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற? அவங்கள பார்த்து நீயும் கெட்டு போகவா? பிசினஸ் பண்றது எப்படி கெட்டு போறதாகும்? எல்லாரும் உன்ன மாதிரி பிசினஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சியா லோகேஷ்? நாங்க எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கோமா? பொண்ணுன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கணும்.
அப்பதான் அவங்களுக்கும் நல்லது, அவங்க வாழ போற குடும்பத்துக்கும் நல்லது. அப்படித்தான் நான் என் பொண்ணை வளர்த்துருக்கேன். ஆரா, ஆரா, நல்லது கெட்டதெல்லாம் ஒரு நல்ல நட்புல இருந்து தான் வரும். யார் கூட பழகணும்னு யோசிச்சு பழகு. அங்கிள், தப்பு நடந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். பூஜா, நீ என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு, என் நண்பனோட பொண்ணு. அப்படி யாரையும் பார்க்க முடியாது. ஏமாந்துட்டு வந்து நின்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? அங்கிள், ஏமாத்துற பழக்கம்லாம் ஒண்ணும் எனக்கு இல்ல. பூஜா, முதல் அந்த பொண்ணை வெளில போக சொல்லு. அங்கிள், சென்னைக்கு போனதுலேருந்து உனக்கு திமிர் ஆயிடுச்சு. முதல்ல அவன் நம்பரை டெலீட் பண்ணு. ராஷ் 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 நில்லடி, ராஷ் நில்லடி, ராஷ் 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 நில்லடி. சாரிடி, மன்னிச்சிரு ப்ளீஸ். வேற வழி இல்ல. நீ எதுக்கு சாரி கேக்குற? சும்மா இரு. உங்க அப்பா வீரலட்சுமி மண்டையில போட்டதே ஆர்டர் அடங்கும். என்ன பண்ற? ராஷ், நீ அமைதியா இரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். விடு. என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கும் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. என் லைஃப்ல யாரும் என்ன இவ்ளோ அசிங்கப்படுத்தினதே இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணுங்க பிசினஸ் பண்ணா என்ன தப்பு? ஏய், சத்தம் போடாதடி, அவருக்கு கேட்ற போது. கேட்ற கூடாதுன்னு தானே வெளியே நின்னு புலம்புறேன். சுபா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானும் இவ்ளோ மாதிரியே மாறிடுவேன். நான் கிளம்புறேன். பேக் குடு. இருடி இருடி. ராஷ் 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 ப்ளீஸ் ராஷ். அவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன்லடி. அப்புறம் ஏன்டி இப்படி பண்ற? ப்ளீஸ் ராஷ். நீ இந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணாரா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்ப. நான் ஏன் பண்ணணும்? அதுக்கு தான் நான் சாரி சொல்றேன்ல. ப்ளீஸ் ராஷ், ப்ளீஸ். இங்க பாரு, உன் பேர் சொன்னதுக்கே அவர் அப்படி ரியாக்ட் பண்றாரு. ஆராக்கு தான் லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ் டி. மன்னிச்சு விடுறேன். நீ இந்த பிசினஸ் விஷயத்துல பேக் அடிக்காம மறுபடியும் லோனுக்கு ரீஅப்ளை பண்ணுவேன்னு சொல்லு. உங்க அப்பா மூஞ்சில கரிய பூசுவேன்னு சொல்லு. அப்ப மன்னிச்சு விடுறேன். என்ன சமாதானப்படுத்திட்டல. ஆனாலும் நான் கோவமா கிளம்புவேன். எப்படி உங்க அப்பா இந்த காலத்துலயும் இப்படிலாம் யோசிக்கிறாரு? அதுலயும் இவன் தம்பி இருக்கானே, செம்ம ஒஸ்துப்பா சாமி. எனக்கெல்லாம் இப்படி ஒரு தம்பி இருந்தான்னு வச்சுக்கோயேன், கண்ணும் பழுத்துரும். இப்ப புரியுதா நான் ஏன் இந்த வீட்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு? ஏன் பூஜை தான் லோன் அப்ளை பண்ணான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கும் நான் தான் கிடைச்சனா? நான் தான் உங்க எல்லாருக்கும் இழிச்ச வயா இருக்கல. பை ராஷ். பாய் பாய். என்கேஜ்மெண்ட் தான் நான் இல்லாம நடக்கும். கல்யாணம் ஏன் முன்னாடி தானே நடக்கும். அப்ப வச்சுக்கிறேன். ஆரா, ரொம்ப யோசிக்காத. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே நல்லதாவே நடக்கும். ம்? ம். ஓகே, வரேன். ஏய், எங்கடி போற? உன்னுடைய சிடுமூஞ்சி அப்பனுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் பிடிக்கலையாம். அதனால என் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு. நான் முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு இந்த வீட்ல நீ இருக்கணும், இல்லனா இந்த வீட்டு பக்கமே நான் வரக்கூடாது. நான் வரேன்.
வேலுச்சாமிக்கு மகளா பிறந்துட்டு லவ் பண்ண பையனே கல்யாணமும் பண்ண போற பெரிய ஆளு தாண்டி நீ. பொண்ணு கொஞ்சம் சுமார் தான்ல. என்ன உண்மையை தானே சொன்னேன். ஏய், அவ்வளோ பெரிய அழகிலாம் ஒன்றும் இல்லை, வெள்ளையா இருக்காங்க, கலையாலாம் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு அண்ணன் எப்படி ஓகே சொன்னான்னு தெரியலையே. சம்திங் ராங். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கண்ணாடி போட்டு இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு இருக்கா. பார்க்க புத்திசாலி பொண்ணு மாதிரி தான் தெரியறா. ஏன் உன்ன மாதிரி கண்ணாடி போட்டிருக்கிறதுனால சொல்றியா? புரோக்கர் ப்ரொஃபைல் காட்டும் போதே ஆப்ஷனுக்கு வச்சிருந்த பொண்ணு அண்ணன் ஓகே பண்ணிட்டான். உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிதான் ஓகே பண்ணியா? இல்லை. வாழ போறது அவன் தானே, அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல. உள்ள இருக்கவங்களுக்குலாம் டீ கொடுங்க. ஐயோ மாமா மாமா பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா. அப்பாடா ஆள் இல்லை. மூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் கார் அனுப்பிச்சிருக்கேன். தம்பி சாப்பிட்டீங்களா? மாமா நீங்க காரை பார்த்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். என்னையா இந்த பக்கம் வந்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மரியாதை தெரிஞ்சவங்க, அதான் வர சொல்லியிருந்தாங்க. சொன்னா உனக்கு இங்கே தான் இருக்கணும்ல? இல்லைங்க ஐயா. உள்ள போய் காசு கிசுன்னு கேட்டுட்டு இருக்காத. காரை பார்த்துட்டீங்களா? அந்த காசு வாங்க வராம என்ன விருந்துக்கா வந்திருக்காங்க. இவரு வேற மாப்பிள்ளை பையனை காணுமே. அக்கா இதோ வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. காசு கேட்குற நேரமா அது? இல்லை சார், நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க, நானும் சந்தோஷமா இருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்க மாட்டேன் சார். சரி கத்தாத, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நோ சார், ஒன்லி கேஷு. இந்த விஷயம் மட்டும் வேலுச்சாமி தெரிஞ்சுது, என் கதை அவ்வளோதான். கம்மியாக தான் சார் இருக்கு. பரவாயில்ல, மெரினாவுக்கு குடும்பத்தோட வர வேண்டியிருக்கு. நான் சென்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம். லவ் பண்ணுற வரைக்கும் ஓகே தான், கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசாக டச் வச்சுக்காதீங்க. ஏன்னா வேலுச்சாமி உங்க அளவுக்கு டீசென்ட் இல்லை சார். சொல்கிறது சொல்லிட்டேன். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? செய்யற தொழிலுக்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் செய்யறவன் நிம்மதியா வாழ முடியாது. இல்லக்கா, அவங்க 2 பேரும் ஏற்கனவே விரும்பி இருந்தாலும் பையன் ரொம்ப நல்ல பையன்க்கா. அதனால தான் நானே ஓகே சொன்னேன். இல்லைன்னா நானே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்க்கா. இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாததுக்கு மன்னிச்சிருக்கா.
செல்லமாய் இப்பவே ஏ கண்ணம்மா கண்ணம்மா ராதனா நீ சொன்னாயே மாறா இன்ப நாளா இவனெல்லாம் மண்ணெல்லாம் கண்ணெல்லாம் ஓர் கனவா. உயர்திரு முத்துசாமி பாண்டியம்மாள் பேத்தியும் வேலுச்சாமி கல்யாணி மகளுமான ஆராதனைக்கும் உயர்திரு லோகநாதன் சரோஜினி பேரனும் வேணுகோபால் தேவகி மகனுமான திருமாறனுக்கும் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சுபயோக சுபதினத்தில் இரு வீட்டார் சம்மதத்துடன் சமயபுரம் மாரியம்மன் அருளுடன் சுற்றத்தார் ஆசியுடன் திருமணம் நடைபெறுவதற்கான நிச்சய பத்திரிகை. தட்ட மாத்திக்கங்க. அன்பெல்லாம் மன்னமாய் எப்பவே யானேன் உன்னாலே கனவே வந்த நாளே சொல்லெல்லாம் செல்லமாய் இப்பவே யானேனே. கண்ணம்மா கண்ணம்மா ராதனா நீ சொன்னாயே மாறா இன்ப நாளா இவனெல்லாம் மண்ணெல்லாம் கண்ணெல்லாம் ஓர் கனவா. சிறு துளி வாணியே வாணியே பஞ்சாயோடினே பெருமழை நீர் போலே வந்தாய் தேடினே. அட ஒன்றாக வரவா ரெண்டாக தரவா என் காதல் நீரா என் ஆசை நிழலா உன் பார்வை விழுதா என் வாழ்க்கை நீரா. அட இந்நாளில் கனவாய் பின்னாளில் நினைவாய் கண்டேனே நானேதான் என் தேடல் சுகமா உன் தோளும் வரமா என்னாலும் நீரா. நீ அப்படியே என்ன மாதிரி அதான் பார்த்த உடனே ஓகே தம்பி சொல்லி. எடுத்துக்கோங்க. இல்லை வேணாம். ஆனா நான் அவன மாதிரி இல்லை, ஃப்ரீடம் கொடுத்து விட்டு பிடிக்கும். இந்தாங்க. சமந்தி, அன்னைக்கு ஒரு காஃபி கொடுத்தீங்களே பொண்ணு பார்க்க வரப்ப, நல்லா இருந்துச்சு. அது என் பொண்டாட்டியோட கைப்பக்குவம். ஆனா என் பொண்ணுக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். என்னத்தை படிச்சிருந்தாலும் பொண்ணுங்க வீட்டை பார்த்துக்கிட்டாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும் சம்பந்தி. அதெல்லாம் சரிதான் சமந்தி. ஆனா இந்த காலத்து சரியான பூமரா இருக்கானுங்க. இவனு கூட நான் இருக்கு என் பொண்டாடி தெரிஞ்சது செருப்பால் அடிப்பா. நம்ம காலம் மாதிரி இல்லையே சம்பந்தி. பொண்ணுங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பக்கு பக்கல்ல இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, நீங்கள் அந்த ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன். மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. பொண்ணுங்க வேலைக்கு போகிறதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு நல்லதில்லை. சமீப காலமாக நம்மளை சுற்றி எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது. பாதுகாப்பே இல்லை. நீங்கள் படித்தவர், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் மாமா. எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. பொண்ணுங்க வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறா வேலைக்கெல்லாம் போக வேணாமா? சரியாக சொன்னீங்க மாப்பிள்ள. நான் சொல்லலை, நீங்கள் அப்படியே என்ன மாதிரி. மோதிரம் பிடிச்சிருக்கா? உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாங்க வேற வேற மாடல் தான் பார்த்தோம். நீ உங்க விரலுக்கு இந்த மோதிரம் தான் அழகா இருக்குன்னு அண்ணன் தான் செலக்ட் பண்ணுச்சு. பாத்தியா அவன் உன்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கான்னு. நீங்களும் அண்ணனை பத்தி புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் உங்க வாழ்க்கைக்கும் நல்லது.
அவளுக்கு நல்லா தெரியும். இல்ல, பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறத்துல இருந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அத சொன்னேன். ஓ சரி சரி. ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா கூட 1000 டிசைன் பார்ப்பான். உங்களை எப்படி டக்குன்னு ஓகே பண்ணான்னு தெரியலையே. என் பொண்ணுக்கும் நிறைய மாப்பிள்ளை வந்தாங்க, நாங்க தான் வேண்டான்னு சொன்னோம். எங்க அண்ணனுக்கும் சொந்தத்துல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, நாங்க தான் வேணான்னு நினைச்சோம். ஆரா, எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கு ஏத்த பொண்ணு நீதான். பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. 4 வார்த்தை பேசினா 1 வார்த்தைக்கு தான் பதில் சொல்றா. என் பையனுக்கு ஏத்த கரெக்டான பொண்ணு நீதான். காலையில தான் கண்ணாடி அது இதுன்னு 1000 குறை சொன்னீங்க, இப்ப குறையெல்லாம் காணாம போயிடுச்சா? உங்க பொண்ணு கண்ணாடி போட்டிருக்காங்க தானே, நாங்க ஒன்றும் தப்பா பேசலையே. எங்க அண்ணனுக்கு செட் ஆகுமான்னு தான் பேசிட்டு இருந்தோம். நியாயமா நீங்க தான் ஒட்டு கேட்டுட்டு வந்து தப்பா நடந்துக்கிறீங்க. தீபிகா சும்மா இருக்க மாட்டியா? அவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். அவளுக்கு மட்டும்தானா இல்ல உங்க வீட்ல எல்லாருக்குமே? மா சும்மா இருமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ பேசுறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பேசுவீங்க? அம்மா வாமா. என்னடி கையை விடு. ஏண்டி? மா, பொண்ணு பெத்தவங்க அவங்களே இப்படி பேசும்போது நம்ம விட்டு கொடுக்கணுமா? அம்மா என்னம்மா அது, என்னம்மா உன் பிரச்சனை? என்னம்மா உன் பிரச்சனை? நான் நல்லா இருக்க கூடாதா? எதுக்குமா அவங்க கூட சம்பந்தமே இல்லாம சண்டை போடுற? என்ன இந்த கல்யாணம் நடக்க கூடாதா? சொல்லுமா, சொல்லுன்னு சொல்றல்ல. ஆரா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடி. போலாம், ஒரு நிமிஷம் வா. ஹே இரு இரு இரு, என் பேக் ஐடி கார்டு. ஃபர்ஸ்ட் வாடி. உட்காரு. என்னடி? உட்காரு. ஆரா, ராஷ் சொல்றது ஷாக் ஆக்காம கேளு. என்னடி பிரச்சனை பண்ணீங்க? நாங்க எதுவும் பண்ணல, நீதான் பண்ணி வச்சிருக்க. ஐயோ, வேற பிடிட்டு போயிட்டானே. இப்போ என்ன பண்றது?
ஹே கில்மா, ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுடி. ஏன் மரவ இத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லை, டிடெக்டிவ்ஸ். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாறன் தான் கிடைச்சானா? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடி, நான் கிளம்புறேன். ஏய், உனக்கு மாறனை பத்தி தெரியணும். என்னடி இப்படி பேசுற? அவனை பத்தி தெரியாமையா 1.5 வருஷமா லவ் பண்றேன்? ஆமா, ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாறா காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஏந்திரிப்பான், பிரஷ் பண்ணுவான், வாஷ்ரூம் போவான், குளிப்பான், சாப்பிடுவான், ஆஃபீஸ் போவான். ஏண்டி தலைவலி வர வைக்கிறீங்க? நான் இல்ல, வால் தான் தலைவலி வர வைக்கிறான். இப்படி மொக்கையா எழுதி வச்சுட்டு அதையும் மண்டையில ஏத்திட்டு தான் பெட்டை விட்டு எழுந்திருப்பான். இதுல என்ன தப்பு? சில தப்பானவங்க இருக்க தானே செய்றாங்க. எனக்கு இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கானா, நான் அதிர்ஷ்டசாலி, அதை புரிஞ்சுக்கோ. என் மேல அக்கறை காட்டுறேன்னு மாறாவை தப்பா ஃப்ரேம் பண்ணாதீங்க. எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. நீ நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்படுறோம். மச்சி, போன் எடுத்து மளிகை கடை கால் பண்ணு. பண்ணுடி. மளிகை கடை கால் பண்ணாத, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஃபோன் நம்பரை தொலைச்சிட்டேன்னு சொல்லு. ம் ம் ம். பால் கொடுக்க சொன்னாங்க. நம்ம வீட்டுல பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், மளிகை கடைக்காரன் எல்லார நம்பரையும் வச்சிருக்கான். ஷார்ட்டா சொல்லுனா அவன் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி 24x7 உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கான். நீ இதை லவ்வா நினைக்கிற, நான் இதை கொடுமையா நினைக்கிறேன். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? அம்மா, அம்மா, என்னாச்சு மாறா? ரூமை க்ளீன் பண்ணிங்களா? இல்ல. என் ரூமில் இருந்து எக்கனாமிக்ஸ் புக்கை காணோம். அப்பா நீங்க? நான் ஒரு ரூம் பக்கம் வரவே இல்லையேப்பா. இல்லைண்ணா, அது அப்போ நீ தான் எடுத்திருக்க? இல்லைண்ணா, ஃப்ரெண்ட் ஒருத்தி ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தா, நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேண்ணா. போய் வாங்கிட்டு வா. போ போடி. அவ
போய் புக்கை வாங்கிட்டு வந்துருவா. நீ டென்ஷன் ஆகாத மாறா, வந்துருவாப்பா. இங்க பாரு, நீ எடுத்த டெசிஷன்லயே ரொம்ப முக்கியமானது உனக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பா தான் ஜெயிப்பாரு. அந்த ஆளு டீம்ல வேலை பார்த்து செம்ம டென்ஷன். மாசம் முடிக்கு மட்டும் 5000 ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு தடவை ஆஃபீஸில் இருந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் சார். ஃபோனை வாங்கினவர் தான் திரும்ப தரவே இல்லை. மாறன் சார் டூ பர்ஃபெக்ட். 3 வருஷமா ஒன்றா வேலை பார்க்குறோம். ஆனால் அவர் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. அஃபிஷியலையும் பர்சனலையும் போட்டு குழப்பிக்கவே மாட்டார். He is very punctual. I like him. But வாட்ச்மேனே வாட்ச் பண்ணா எப்படி சார்? கொஞ்சம் அசந்ததுக்கே 3 நாள் திட்டுறான் சார். சுத்தி இருக்கிறவங்கள நம்பாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் அவன் சரியா இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நீங்க யாரும் உங்க வேலையை சரியா செய்யறது இல்ல. அவனை குறை சொல்றீங்க. எவ்வளவு நேரம்? போய் கொடுப்போம். ம் அண்ணா, புக். அவ தெரியாம பண்ணிட்டா மாறா. அண்ணா சாரிண்ணா. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? அடிங்க. உட்காரடி. இவன் வேற. ஏய், தயவு செஞ்சு சொல்லுடி. நீ சோஷியல் மீடியால இருக்கியா? சரி முறைக்காத. உன் அப்பாக்கும் தம்பிக்கும் பயந்துட்டு உன் பாட்டி பையில நீ இன்ஸ்டால இருக்கிறது மாறாக்க தெரியுமா? இப்போதைக்கு உங்களை தவிர அது யாருக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திடுவேன். அப்படி நீ மாத்தினா ஒன்னு அவன் மாத்திடுவான். ஆரா, உனக்கு இன்னுமா புரியல? அவனுக்கு சோஷியல் மீடியானா சுத்தமா பிடிக்காது. நீ வளராத. நான் செல்ஃபி எடுத்தா கூச்சமா இருக்குன்னு சொல்லுவான். சோஷியல் மீடியால இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது உனக்கு பிடிக்காம தப்பா வளர்ற. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சோப்படுறேன். கொடுங்க, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஏய், உன்னோட செம் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுல? அப்புறம் ஃபைனலா உன் ப்ராஜெக்ட்லாம் நான் முடிச்சிட்டேன்ல? அப்பா, இந்த மந்தோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணியாச்சுல? பண்ணியாச்சுப்பா. அம்மா, அடுத்த வாரம் உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? போதுமாப்பா? போதும். அம்மா உங்களுக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, சரி சாப்பிடுங்க.
ஆக்சுவலாக அம்மா எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இப்போ உங்களை எல்லாம் நான் நல்லா தானம்மா பார்த்துக்கிறேன். ம் உங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறேன்ல. அப்போ என்ன புரிஞ்சு நடக்கல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. பிரச்சனைலாம் இல்லைல்ல? சரி சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா எனக்கு கோவம் தான் வரும். கோப்பட மாட்டேன்ல. சரி சாப்பிடு. சாப்பிடுமா? ம் சரி. சாப்பிடுங்கப்பா. சரி, ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுவான் சொல்லு. கரெக்டா நீ மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பும்போது உனக்கு கால் பண்ணுவான். அதே மாதிரி நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் உனக்கு கால் பண்ணுவான். ஏன்னா உன்னை பாதுகாக்கிறங்கிற பேர்ல உன்கிட்ட பேசி பேசி நீ என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறான். மச்சி இவ ரொம்ப படுத்துறாடி. நான் கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. தப்பாலாம் எடுத்துக்கலாமாம்மா. எனக்கும் இதில் உடன்பாடு இல்லை தான். பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்குறதெல்லாம் கஷ்டம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறா வேலைக்கு போக வேணாமாம்மா. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. அப்படியே நீங்க என்ன மாதிரி இதை வச்சுதான் அவனை டவுட் பண்றீங்களா? என் அப்பாக்காக அதை சொல்லியிருப்பான். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கே மச்சி. ஏய், என்னடி நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க? என்ன பத்தி என்னை விட அவனுக்கு தான் நல்லா தெரியும். அதை தான் நாங்களும் சொல்றோம். நீ புடவை கட்டிட்டு காலம் பூரா அவன் கூட தான் வாழணும்னு கனவு கண்டனா அவனை விட பெஸ்டான மாப்பிள்ள கிடையாது. ஆனா நீ பறக்கணும்னு நினைக்கிற. ரொம்ப யோசிக்காத மச்சி. முதல்ல மாறன் கிட்ட போய் பேசு. உன் பிசினஸ் ஓகே சொல்லிட்டா எங்களுக்கும் ஹாப்பி தான். உன்னை எதுக்காகவும் நான் இழக்க விரும்பல. நமக்காக 2 போய் தான் சொல்லியிருக்கேன். தெரியும். இனி நான் சொல்ல மாட்டேன். நீ எத்தனை போய் சொன்னாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். இதுவும் என் ஆராக்காக தான். லவ் யூ. சாரி மாறா, நான் ஒன்னும் சந்தேகப்படல. என் மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு. மாறா, மாறா. ஆரா, ஆன்ட்டி நீ என்ன பண்றீங்க? அது வீடு பார்க்கலான்னு வந்தேன் ஆன்ட்டி. சரி, உனக்கு ஏற்கனவே வீடு தெரியுமா? இல்ல, அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல தான் அவர் சொன்னாரு. அதான் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி சரி, வா ஆரா, உள்ள போலாம். வா. வரேன் ஆன்ட்டி. நானும் காலையில தாம்மா வந்தேன். ஏதோ பத்திரிக்கை ப்ரூஃப் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். அதான் வா உள்ள போலாம். சிசர் எங்க வச்சுன்னு தெரியலையே. ஆரா, அந்த ஃபார்ச்சுனல் எடுத்துட்டு வாமா. உங்க வீட்ல என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? ஃபார்ச்சூன் ஆயில் தான். மாறனுக்கும் இந்த ஆயில செய்யற பலகாரம் தான் ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவான். வெரி வெரி லைட், ஹோம்மேட் ஃபுட் டேஸ்ட், trans fat free, 100+ test qualified. உனக்கே மாறனை பிடிச்சிருக்கு? அது சும்மா சொல்லு. அவர் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, டைம் கீப் அப் பண்றது, பேசுறது, இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இது நீயா புரிஞ்சுக்கிட்டதா இல்ல அவனா உன்கிட்ட சொன்னதா? நானா புரிஞ்சுக்கிட்டேன்.
இது உன்னோட அபிப்பிராயம். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு அம்மாவா எனக்கு தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொல்றேன். உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. மாற ரொம்ப நல்லவன். உன்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான். நீ லைஃப்ல எதிர்பார்க்குற எல்லாத்தையும் கொடுப்பான். நீ ஒன்று எதிர்பார்ப்ப, நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலே அவன் வேற ஒன்று செய்வான். லைஃப்ல உன் அப்பா அம்மா கொடுக்குற அன்பை விட அளவுக்கு அதிகமாக அவன் கொடுப்பான். 24 மணி நேரமும் உன்னை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பான். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி அவன் மூளையில் ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு தேதி 5 தானே? நேரத்துக்கு அவன் இஎம்ஐ கட்டி முடிச்சிருப்பான். அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பான். தங்கச்சிக்கு காலேஜில் என்கொயரி முடிச்சிருப்பான். ஃபோன் எடுமா. ஹலோ. அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, நான் வரும்போது தான் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேணாம். ஓகே. ஆரா வந்திருக்கா? அப்படியா? எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஓகே சரி, நான் ஒர்க் சரி சரி, நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா, பை. இந்த உலகத்துல ரொம்ப நல்லவனா இருந்தா எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ண முடியாது. எல்லா ப்ளஸுக்கு முன்னாடியும் ஒரு மைனஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் மாறனுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் இருக்கு. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக ஃபோன் பேசுறது, தெரியாத ஆளுங்கிட்ட போய் தேவையில்லாமல் பேசுறது, தெரிஞ்சவங்கள அளவுக்கு அதிகமாக நம்புறது. மொத்தத்தில் பொண்ணுங்களுக்கான உலகம் இது இல்லை. அவங்களுக்கு சேஃப்டி ஜோனே வீடு மட்டும்தான் நம்புகிறான். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னானான்னு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேல்லம்மா? ஏன் போனா என்ன ஆண்டி? இல்லைம்மா, வீட்டில் இருக்கிற வேலையே சரியா இருக்கும். இதில் எங்கேருந்து நீ வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் போய் பார்த்துட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. அது இல்லை, நான் ஆக்சுவலி வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை ஆண்டி. மாறன் ஒண்ணுன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கணும். மாறனுக்கு நீ வேலைக்கெல்லாம் போனா பிடிக்காது. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதான். எங்களுக்கு தெரியாது உனக்கு எது தேவைன்னு. நான் சொன்னதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. நீங்க 2 பேரும் தான் பெர்ஃபெக்ட் கப்பல். சரி, நீ போய் உள்ள உட்காரு, மாறன் வந்துடுவான். ஏண்டி, கல்யாணம் பண்ணி இன்னொருத்தவங்களை போய் பாத்திரம் கழுவுறதுக்கும் பெருக்கி தொடக்கிறதுக்கும் எதுக்கடி படிக்கணும்? இப்போ படிச்சு என்ன பண்ண போறா? வலிக்குதா? இல்லை. ஆமா, சில நேரங்களில் நமக்கு நடக்கிற கெட்டது நல்லதாக தான் வந்து அமையும். உன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டா? சொல்லு. என்ன ப்ரப்போஸ் பண்ண போறானா? நான் உன்னை இப்படி அன்பாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தா உனக்கு எவ்வளோ தடவை அடிபட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நான் உன்னை மாதிரியெல்லாம் போய் சொல்ல, வாழ்நாள் முழுக்க உனக்காக இருப்பேன். அரை நீ பறக்கணும்னு நினைக்கிற, கூண்டுக்குள்ள மாட்டிக்கூடாதுன்னு தான் சொல்றோம்.
அம்மா ஆரா 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 என்னாச்சு என்னாச்சு என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிட்டேனே. சாரி, நான் கீழே தான் இருந்தேன். நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. ப்ளீஸ். சரியான டியூப்லைட். இப்பவாது புரிஞ்சுது. ஹாய் ஆரா, இங்கே என்ன பண்ணுற? ஹாய் மாரா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சான்ஸே இல்லை ஆரா. ஆக்சுவலி நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்லை, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீயே சொல்லு. என்னன்னா இல்லை வேணாம், நான் சொல்லாத. நீ என்ன சொல்ல வரேன்னு நானே சொல்கிறேன். இந்த 2 விரல் ஒன்று தொடு. தொடு, யுவர் சாய்ஸ். கிரேட். நான் நினச்சேன் நீ இந்த விரல் தான் தொடுவேன்னு. ஒன்றும் இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வைல்டு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணலாமா இல்லை ஸ்வீடனில் சில் பண்ண போகலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் நீ சில் பண்ண போகலான்னு தொட்டுட்ட. ஸோ கல்யாணம் முடிஞ்ச 3வது நாள் நம்ம இல்லை, அப்படி இல்லை மாரா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அது மற்றவங்களுக்காரா, நம்ம 2 பேத்துக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் நீ இந்த வரல தொட்டிருக்க. என்கிட்ட எதுனே சொல்லல. எதுக்கு சொல்லணும்? நம்ம 2 பேத்துக்குள்ள தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தட்ஸ் கால் பாண்டிங். நான் ஒரு விஷயத்த சொல்லணும். வெயிட். அது என்ன, நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம வீட்டோட இன்டீரியர் கரெக்டா? அது எனக்கு தெரியும் ஆரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹனிமூன் முடிச்சுட்டு வரோம்ல, ஃபஸ்ட்டு வந்த உடனே வீட்டோட இன்டீரியர் வேலையை முடிச்சிருவோம். பெட்ரூம், கிச்சன், ஹால், பெயிண்ட் கலர்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடலாம். ஓகே? அப்புறம் வாலில் க்ளோவிங் ஸ்டார் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே? நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் பண்ணிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. மாரா, அப்படி இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. எனக்கு பிஸ்னஸில் கரெக்ட், பிஸ்னஸ். நீ ஒன்றும் கவலைப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நான் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே? இது என்னோட ப்ராமிஸ். மாரா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பிஃபோர் மேரேஜ் திங்ஸ், அந்த ஜுவல்ஸ், புடவை, மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, சரியா? நீ நினச்சாலே போதும், நான் பண்ணி முடிச்சிடுவேன். அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாரு. இது பாரு, இது இருக்குல்ல, இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன தெரியுமா?
இதோட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குல்ல, ரோஸ் ஸ்மெல் வரும். இது ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஓகே. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேரெல்லாம் மாற்றிக்கவே வேணாம். ஓகே. ஐ எம் நாட் மேல் டாமினேட் ஓரியன்ட். ஓகே. நீ உங்கள் அப்பா பெரிய வச்சுக்கலாம். அதுவும் உன்னோட இஷ்டம் தான். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனலி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சொல்கிற விஷயத்த மட்டும் இல்லை, நீ சொல்லாத விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சி செஞ்சு முடிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். சரி, நீ சொல்லு. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைல்ல? பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஆமாம். கீழே வா. ஆமாம், மேலே தான் பேசிகிட்டு இருக்கோம். தான் வந்துட்டே இருக்கேன். கீழே வரேன். ஓகே. ஆரா, ஆரா, கதவை திறங்குறல. கதவை திறன்னு சொல்ற. கதவை திற ஆரா. ஆரா, உள்ள என்ன பண்ற? என்னாச்சு ஆரா உனக்கு? ஆரா என்ன பண்ற ஆரா? ஆரா, வெளிய வர போறியா இல்லையா? திறக்க போறியா இல்லையா? கதவை தோற. பழம். அரை கதவு தோற. ஆரா, ஆரா கதவு தோற. ஆரா, ஆரா உள்ள என்னடி பண்ற? உள்ள என்ன பண்ற? ஆரா, என்னாச்சு ஆரா உனக்கு? ஆரா, கதவு திறங்கறல. ஆரா கதவு தோற. ஆரா, இப்ப திறக்க போறியா இல்லையா? வெளியில வாடி. அரை என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாது உனக்கு எது தேவைன்னு. என்ன கேக்குறாரா? ஆரா, வெளிய வர போறியா இல்லையா? ஆரா கதவை தர. கதவு தோற. ஆரா, ஆரா கதவை தர. ஆரா, நீ கதவை தரன்னு சொல்ற. ஆரா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரா, வெளிய வா. ஆரா, ஆரா என்ன பண்ற? ஆரா, ஆரா வெளிய வர போறியா இல்லையா? ஆரா கதவை தர. ஆரா, ஆரா உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்பதான் திருந்த போற? உன்னாலதான் 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அப்புறம் எதுக்கு ட்ரீம் ஆம்பிஷன் பெனாத்திட்டு இருக்க? தப்புதான். தேடி போய் லவ் பண்ணிட்டு அப்பாவை ஏமாத்துறேன்னு நானே ஏமாந்து போய் நிக்கிறேன். நான்லாம் பிசினஸ் பத்தி யோசிக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம்ல. உன்னோட பிரச்சனையே நீதான். யாருக்காகவும் உன் வாழ்க்கைய தொலைச்சிடாத. உனக்கு தோத்து போய் பழகிடுச்சு. அதனால ஈஸியா மாறிக்கிற. உன்கிட்ட உண்மையை புரிய வச்சது நீ பொய்யோட வாழக்கூடாதுன்னு தான். ஆனா நீயே உனக்கு தேடி போய் ஆப்பு வச்சுக்கிற. தப்பான முடிவு எடுக்காத. இந்த ஒரு தடவையாவது நீ எடுத்த முடிவுல ஸ்ட்ராங் ஆயிரு.
ஏன்டா இப்படி திடீர்னு வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? வந்து நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அப்பாட்ட சொல்லிடுவோன்னு பயப்படுறியா? நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை? ஆமாம், ஏன் மொட்டை மாடியில் எல்லாம் தூங்குறீங்க? இது மழைக்காலம் தானே? எல்லாத்துக்கும் உனக்கு காரணம் சொல்லணுமா? சொல்லிட்டு தான் இருந்த, இப்பதான் கொஞ்ச நாளா சொல்றது இல்ல. அப்படியே உங்க அப்பாவோட ஜெராக்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மேடம்? ஏய், ஃபேஸ் தெரிஞ்சிர போதுடி. மா, நீயும் இத்தனை நாள் தான் சமாளிக்கிற, நானும் பார்க்குறேன். அண்ணனுக்கு தெரியாமல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டோம். இந்த வீடியோ மட்டும் 1 million போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சூப்பராக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோ. சீக்கிரம் வாமா. வாய் பேசாத, ஒழுங்கா வீடியோ எடு. சரி சரி. ஏமா, உன்னையே நம்பி இருக்க உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னைக்கு என்ன செய்ய போற? சொல்லுமா. அவல் பாயசம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காயறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாம உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவல் எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் 2 கையளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ஓகே. தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். மா, அவளுக்கு ஜூம் வருமா? என்னைக்காவது ஒரு நாள் உன் பையன்கிட்ட நீ வசமா மாட்ட போற. சரி, அது அப்ப பாத்துக்கலாம். நீ தள்ளு. வீடியோ எடுக்கும்போது ஏன்டி நச நசன்னு பேசிட்டு இருக்க? ரெக்கார்ட் ஆகும்ல. சரி, நான் வாயை மூடிட்டேன். என்னோட வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் வெளியில வாங்கி கொடுக்காம வீட்லயே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. அலசி வச்சிருக்கிற அவல் எடுத்து பாலோட சேர்த்துக்கலாம். அவல் நல்லா பாலோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 இல்லை 3 ஏலக்காய் எடுத்து நசுக்கி பாலில் சேர்த்துக்க போறேன். ஏலக்காவை பாலில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 100 இருந்து 150 கிராம் போல் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பாயசத்துக்கு போடலாமா? நல்லா இருக்குடி. இதுக்கு தான் அடுப்பு பக்கம் அப்பப்போ வந்து எட்டிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் பேசி அடுப்படியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிடலான்னு நினைக்காத. எப்படியாவது உன் மகனுக்கு டேக்கா கொடுத்துட்டு நான் வேலையில் போய் சேர்ந்துடுவேன். முதல்ல வாயை குறை, அப்போதான் லைஃப்பில் ஜெயிப்ப. எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அரோமாகியா செம்மையா இருக்குமா? ஆமா, தேவையான அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. செம்மையா ஸ்மெல் வருது. கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமா திராட்சை சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படிமா கத்துக்கிட்ட? உங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டுதான். செம்ம நெக்கல்மா உனக்கு. முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவல்ல முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா அவல் பாயாசம் ரெடி. மா, பாயச ஸ்மெல் செம்மையா இருக்குமா. உன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்னைக்கு சந்தோஷப்பட போறாங்க. வீவர்ஸ், இந்த அவல் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தேவகி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த தேவகி கிச்சன் ரெசிபி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, வா. உன் தம்பி வேற உட்காந்துட்டு இருக்கான். டைம் வேற ஆச்சு. யாரா? இந்தா. எங்க தம்பி இருக்கானா? அவன் இருக்கானா? தள்ளு. எங்க வாங்க? அப்பா, என்னடி இவங்க வந்திருக்காங்க? தெரியலையே.
ஏ அடிக்க. என்னடா நாங்க உன்னை காணோம்னு ஊர் புறம் சுத்திட்டு இருந்தா நீங்க உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கியா? ஏய் என்னாச்சு உனக்கு? தள்ளு. ஏதோ பதட்டத்துல புள்ள தப்பு பண்ணிட்டான், அதுக்காக ஆம்பளை புள்ளை கை நீட்டி அடிப்பியா? ஏய் என்னடா அதெல்லாம்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்காக ஊர்ல இருந்து ஓடி வருவியா? உட்கார், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேன். வெளிய தலை காட்ட முடியல. வட்டி கொடுத்தவன் வீட்டு வாசல்ல தினம் 2 பேரை கூட்டிட்டு வந்து கத்துறான். எவனாவது வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு விடுவானாடா? எங்க இருந்துடா வந்தது இந்த யோசனை? ஏய் அவன் நல்லா தான் யோசிச்சிருக்கான். வாங்கின ஓடி போயிட்டான், அவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தன முகத்தை பார்த்தோன்னே ஆள் எப்படி இருக்கான்னு சரியா தெரிஞ்சுக்கணும்டா. என்ன தொழில் பழகுற நீ? சரி சரி விடு, பாத்துக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் இல்லங்க, 5 லட்சம் ரூபாய். விடுறே, கடனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி வந்தவலாம் எத்தனை பேர் கோடி சொன்னா இருக்கா தெரியுமா? சும்மா கத்திட்டு இருக்காத. அப்பா இவன் தப்பு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, நீங்க கொஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? எல்லாருக்கும் எல்லா தொழிலும் உடனே கை கொடுத்துருமா என்ன? அதே பணத்தை என் கையில கொடுத்தா 5 லட்சத்தை 10 லட்சமா ஆக்கிருப்பேல. ஆராதனா, என்னப்பா இதுவரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கேன்ல, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விடு பூஜா, விடு பூஜா, விடு, பதில் சொல்லுங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பூஜா என்ன? ஒன்றும் இல்லைப்பா, தூக்க கலக்கத்துல அவன் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்ப எப்படி? அப்பா நமக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட பேசி. இந்த பாருமா, இந்த கேஸ் பிசினஸ்லாம் உனக்கு வராது. நீ ஒரு அன்ஃபிட். கல்யாணி, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் பேசிட்டேன், அவர் பார்த்துப்பாரு. ஆராதனா. அப்பா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். தலைவலிக்குதுமா, கொஞ்சம் காஃபி போட்டு கூட. என்னம்மா யோசிக்கிற? காஃபி போட்டு கொண்டா. சரிப்பா. ஏய் என்னடா இது, ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் ஓடி வந்திருக்க? வாழ்க்கையில் என்ன எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குடா. அது இல்லப்பா. டேய், பிரச்சனைனா முதல்ல எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? நீயே ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துருவியா? ஊரை விட்டு ஓடி வந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? உன்னை காணோம்னு நாங்க பயந்தே போயிட்டோம். இந்த பாருமா, இந்த கேஸ் பிசினஸ்லாம் உனக்கு வராது. நீ ஒரு அன்ஃபிட். ஆரா, என்னாச்சு? ரெண்டு நாளா எங்கடா சுத்தி கிடந்த? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். முகமெல்லாம் வாடி கிடக்கு. அம்மா பா, இந்தா. எனக்கு டீ தான் பிடிக்கணும், உனக்கு தெரியாதா? $5 லட்சம் எப்படி போச்சுன்னே தெரியலப்பா. இத்தனைக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணேன். விடுறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். இனிமே என்ன பண்ணாலும் சரியா யோசிச்சு பண்ணணும்.
அப்பா நான் இருக்கேன். எதை செஞ்சாலும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பண்ணணும். சரியா? அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா. பார், சட்டை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. சரியா? அம்மா சொன்னதான் கவலைப்படாத. அவள் அப்படிதான். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நம்புறீங்க? விட்ற, நான் சொல்கிறேன்ல, பார், எதை பண்ணாலும் நல்லா திங்க் பண்ணி மூளை யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே? என்னாச்சு? ஏன் நல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. நேற்று நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல வந்து நான் அதை சொல்ல விடலையா? நீ ஓகே தானே? அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க? உன் ஃபேஸை பார், எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. கல்யாணத்துக்கு உண்டான கலையே இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா வாழணும். நமக்கு இன்னும் 2 குழந்தைங்க, என்ன மாதிரி ஒன்று, உன்ன மாதிரி ஒன்று. நமக்குன்னு தனி வீடு, அதில் நம்ம 2 பேர், அப்புறம் நம்ம பசங்க. நிறைய ஆசைகள் இருக்கு எனக்கு இந்த மாதிரி. ஆரா, இப்போ பார்த்தேன்னா ஒர்க் ஒரு கமிட்மெண்ட். அதுக்காக நீ ஒரு சைடு ஓடணும், நானும் ஒரு சைடு ஓடணும். அப்படி போனால் வீட்டை யாரும் பார்க்க முடியாது, ப்ராப்பராக வேலையும் பார்க்க முடியாது. அதனால் நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி போகணும்ல. இப்போது நான் பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ வீட்டை பார்த்துக்கிட்ட அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஃபினான்ஷியலி வி ஆர் குட். நமக்கு அந்த நீடு இல்லை. ஸோ நீ ஒர்க்குக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியாது, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதும் கஷ்டமாயிடும். ஐ திங்க் பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து really unfit for you. இல்லை, எனக்கு அது தோணுச்சு, அதான் சொன்ன, அவ்வளோதான். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. மாறா, லெஃப்டில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன், என்னாச்சு? நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, ஃப்ரெண்டு வருவா, அவ கூட போயிடுறேன். போகிற வழியில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே தானே? நீ இந்த வேலைக்கே அன்ஃபிட். You are such a useless fellow, you know. Get out. நீ ஒரு அன்ஃபிட். வேலைக்கு அன்ஃபிட்.